ஏண்டி காலையில் போனவ இப்போ தான் வர? போன வேலை முடிஞ்சதானே வர முடியும். வெங்காயம் உன் குடும்பத்துக்கு வருஷம் பூரா வேலை பார்த்தாலும் ஓயாதுடி. ஆமா, என் குடும்பத்தை நோனே சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதே. டேய் பெரியவ எங்கடா? அப்பா அடிச்சிட்டாருன்னா எங்கேயோ போயிட்டாமா. ஏங்க இவர மாதிரி அவனும் உங்களுக்கு புள்ள தானே, எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்காக அவன் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு பேசாமல் இருக்க சொல்றியா? ஒரு நாள் நம்ம தப்பாக இருக்கோன்னு அவனுக்கே தெரியும் போது என்னை ஏன்ப்பா அடித்து வளர்க்கலன்னு என்கிட்டே வந்து கேட்டால் மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்குவேன்? சின்ன தப்பு தானேன்னு கண்டுக்காமல் விட்டா நாளைக்கு எது சரின்னு அவனுக்கு தெரியாமல் போயிடும். இவன் சின்ன வண்டி, அவன் பெரியவன். இவனுக்கு தாங்க அவன் பெரியவ, ஆனா அவனும் சின்ன பையன் தாங்க. டேய் எப்படா போனா? மதியம் அடி வாங்கிட்டு இதுக்கு போறேன்னு போனாமா. சோறாக்காம எங்கடி போற? தேர்தலுக்கு தெருவில் விட போற. கொலஞ்சி கொலஞ்சி எங்கடா போனே? கொலஞ்சி 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 டேய் அடி வாங்கி கொலஞ்சியை பாத்தியாடா? ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நோ சீயிங் ஆண்டி. இவ வேற. ஏ வேணி நில்லடி. நீலவேணி, உன் மாமனை எங்க பார்த்த? அவன் எங்க தாத்தா எங்கச்சி ஊரு சுத்திட்டு இருப்பான். சரி, இந்நேரத்து நீ எங்க போயிட்டு வர? ஆயா வீட்டுக்கு. உன் மாமனை பார்த்தனா உங்க அம்மா தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லு, சரியா? சரிதா. எங்க போனானோ? கொலஞ்சி கொலஞ்சி அத்தை. என்னடி? கொலஞ்சி டேய் எங்கடா போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் என்னடா அப்பா அடிச்சிட்டாரா? பாருடா. நானும் ஒரு புள்ள தானம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சிட்டு இருக்காரு. டேய் அப்பா தானே அடிச்சாரு. எனக்கு அப்பா வேணாம், போமா. டேய் அப்படி சொல்லக்கூடாதுடா. நீ தப்பு பண்ண இல்ல, அதுதான் அப்பா அடிச்சாரு. இனிமே நீ தப்பு செய்யக்கூடாது, சரியா? அவனுதான் தப்பு பண்றான், கூப்பிட்டு வச்சு சொல்லி தராரு. நல்லா கொஞ்சம் வேண்டியது. சரி அழாதடா. அட போமா. நீ ஏமா அவரை கல்யாணம் பண்ண? வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருப்பாங்கல்ல. ஏய் நான் அவரை கல்யாணம் பண்ணனால தான்டா நீ எனக்கு புள்ளையா கிடைச்ச. என் செல்லம். சாப்பிடலாமா? வீட்டுக்கு போலாமா? வா போலாம். வேணி நேரத்துக்கு வீட்டுக்கு போனோம், சரியா? சாப்பிட்டியா நிலவேணி? டேய் வாடா. நேற்று அத்தனை அடி வாங்கிட்டு மறுபடியும் கக்கூசுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போயிட்டான் பாத்தியாடா? அவன் ஒன்னும் ஊர் சுத்த போல. பின்ன ஊருக்கு வெளியில இருக்க ஒத்தப்பாறைக்கு போயிருவான்ப்பா. அங்க எதுக்குடா போறான்? இங்க எவ்வளோ அடிச்சாலும் அடிக்கும் போது அழுவ மாட்டான்ப்பா. யாருக்குமே தெரியாம அங்க போய் பயங்கரமா அழுவான். நேற்று அவனை நிறைய அடிச்சிட்டோமாடா. ஆமாப்பா. இனிமே அவன் என்ன தப்பு பண்ணாலும் அடிக்கவே மாட்டான்டா. நிஜமாவாப்பா? ஆமாடா. Friend, I'm going and coming டா. கிளம்பலாமா? டே மாப்பிள்ள, உங்க அக்கா என்ன வாங்குறான்னு கேள. வேணாமாம்மா, அக்காவை தூரத்துல இருந்தே பாத்துக்கலாம். பக்கத்துல இருந்து ருத்ர தாண்டவம் வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது மாமா. அது அடிக்கிறது கூட தாங்கிக்கலாம். ஆனா அதோட மூஞ்சிய அவ்வளவு க்ளோஸ் அப்ல பாக்குறப்ப காஞ்சூரின் பேய பாக்குற மாதிரியே இருக்கு மாமா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டே மாப்பிள்ள, இந்த மாமன் இருக்கும்போது உன் மேல ஒரு துரும். மாப்பிள்ள, மாமன் காதல் உன்னை நம்பி தானடா இருக்கு. ஆனந்தி உனக்கு அசுரத்திய நண்பனுக்கா? நோ, நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். கொஞ்சி டூ சம்திங் டா. மாமா, நாளைக்கு அக்காட்ட போய் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவின்னு ரெண்டுல ஒண்ணு கேட்டுரு மாமா. உங்க அக்கா அடிப்பாளடா. உன்னெல்லாம் கொலையே பண்ணல, தப்பே இல்ல மாமா. சென்டிமெண்டால தாக்கு மாமா. அராஜகம் பண்ற ஆம்பளைங்களை விட அழுது கஞ்சுற ஆம்பளைங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அழுக வரதுக்கு என்னடா பண்றது? வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு, வந்துடும். உங்களுக்கு ஐடியா மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு காது குத்தும் பண்ணி வைப்பாங்களா? இந்த பாரு சீனி மிளகா, இத கண்ணுல தேயி, உன் கண்ணுல தண்ணி வரும், அக்காக்கு காதல் வரும். ஆ? என்னடா ஓப்பனிங் சீன் ஹீரோ மாதிரி முதுகு காமிச்சு நின்று இருக்கோம் மாமா? 4 நாளா மாமா உன் நினப்புல சோறு திங்காம கட்டுல குப்புற படுத்து அழுதுட்டு இருக்கு. சும்மாவே அது மூஞ்ச பார்க்க சகிக்காது. இதுல 4 நாளா அழுதுவீங்கன்னு மூஞ்ச நாளா எப்படி காப்பாத்திட்டு இருக்க முடியும்? இதான் சோறு திங்காம 4 நாளா அழுதுட்டு இருந்துச்சு. நம்புற மாதிரி இல்லையே. உன் மூஞ்சி பார்த்தா கூட தான் லவ் பண்ற மாதிரி இல்ல. நாங்க நம்பல. நம்பலாம் நீயா பாருக்கா மாமா, திரும்ப மாமா. யோ இன்னையா ஃப்ரெஷ்ஷா நின்றுட்டு இருக்கிறா, டக்குன்னு மிளகா நேசி கண்ணு தேய்யா. ஏய் எவ்வளவு மிளகா தைக்கிறதுன்னு சொல்லவே இல்லையாடா? யோ என்ன சமையல் குறிப்பு எடுத்துட்டு இருக்கோம், டக்குன்னு மிளகா நெசுக்கி அழியா. பயங்கரமா அழுகுதுக்கா. ஆஹா. மாமா காதலியும் சோகத்தையும் உள்ளே அடக்கி வச்சிருக்க கூடாது, கொட்டிரு மாமா. இத்தனூண்டு மிளகாக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா. மாமா ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ற? மாப்பிள்ள எவ்வளவு தைக்கும் தெரியாம அதிகமா தைச்சோம்லடா, கண்ணே திறக்க முடியலடா. அங்க இங்க ஓடி காதி இது கடிப்பியா? மூஞ்ச ஊத்திட்டு அழுது மேட்ச் பண்ணியா? பூங்கொடி யோ மாமா அக்கா அந்த பக்கம் இருக்கியா? எங்கடா பூங்கொடி? தென்னை வரவா தப்புச்சுடா சாமி. பூங்கொடி நீ பிறந்தப்போ உனக்கு பொண்டாட்டி பிறந்திருக்க பாருன்னு எனக்கு காமிச்சாங்க பூங்கொடி. குட் ஃபேமிலி. ஆனா உனக்கு நீ ஒழுங்கா சாப்பிடலனா புள்ள பிடிக்கிட்டு புடிச்சு கொடுத்துருவான்னு என்ன உங்ககிட்ட காமிச்சாங்க பூங்கொடி. நானும் நிஜமாலுமே புள்ள பிடிக்கிற மாதிரிலாம் நடிப்பேன், நீயும் பயத்திலேயே சாப்பிடுவ. நீ என்னாலதான் சாப்பிடுறேன்னு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். வளரவே இல்லையாடா? என் காதல் நெசம் பூங்கொடி. சீக்கிரமா ஒரு பதில சொல்லு பூங்கொடி, இல்லனா நான் சத்தியமா செத்துருவேன். தயவு செஞ்சு அதை பண்றா. 6 அடி வளர்ந்த ஆம்பளை இப்படி அலறது நல்லா இல்ல மாமா. ஓ அப்ப 1 அடி வளர்ந்த 4 தான் நல்லா இருக்குமா? என்ன பாரு மாமா. பூங்கொடி நீ ஏன் நினைச்சாலும் ஏன் நானே நினைச்சாலும் உன்னை என்னால பார்க்க முடியாது பூங்கொடி. ஏன்னா அந்த அளவுக்கு என் கண்ணுல வலி இருக்கு. கண்ணுல வலி இருக்கா? நெஞ்சில வலி இருக்கிறதாக்கா மாமா அப்படி சொல்லுது. சரி நான் உன்னை கட்டிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். அது என்னக்கா கண்டிஷன்? நையாண்டி படம் பாத்தியா? எது சிவாஜியும் பத்மினியமும் நடிச்சாங்களா அந்த படமா? அது தில்லானாமவங்க நம்பாள் மாமா, இது தனுஷ் நடிச்சது, நம்ம தான் பார்த்தோம்லக்கா. நீ சொல்லு. அதுல தனுஷ் ஒரு கிணத்தை தாண்டு வரல? ஆமா. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மொட்டை கிணத்தை உன் மாமன் தாண்டிச்சுன்னா நான் அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு அவனை ஸ்ட்ரெயிட்டா சாகவே சொல்லிருக்கலாம். யோ மாமா, மிளகாக்காரன் இன்னுமா வேலை செய்யுத? இன்னும் ஏயா கண்ணில் தண்ணி வருது? இது நீலி கண்ணீர் இல்லடா மாப்பிள்ள, நஜ கண்ணீர். மாமா நிஜமாலுமே அழுவுறேன்டா. சீனை முடிச்சதுக்கு அப்புறமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண. எங்க அக்கா தான் இங்க இல்லையே, அப்புறம் ஏன் அழுவுற? ஏண்டா உங்க குடும்பத்துல யாருக்கும் மனசாட்சியே இல்லையாடா? எட்டி பாடுறா. ஏண்டா எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் விட்டுட்டு தேடி பிடிச்சி நையாண்டி படத்தில் தனுஷ் கிணத்தை தாண்டனா நீயும் தாண்டு உன்னை கட்டிக்கிறேன்றா. உங்க அக்காளுக்கு என்ன வெள்ளத்தனம், எல்லாம் என் நேரம்டா. யோ உன் நேரம் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படு. நல்ல வேலை எங்க அக்கா குருவி படத்தை மறந்துடுச்சு. ஏன்டா அந்த படத்துல ஹீரோ குருவி பிடிப்பானடா, கிணத்துக்கு அது எவ்வளோ பரவாயில்லையாடா. ஆஷாக்கு அப்புறம் நீ வேற படமே பார்க்கல போல இருக்கு. சரி அதை விடு. 2 மாசத்துக்கு முன்னால நம்ம ஊர் கொட்டாயில தெலுங்கு டப்பிங் படம் நானும் அக்காவும் பார்த்தோம். அதுல குண்டா கொழு கொழுன்னு ஒரு ஹீரோ மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு
அப்படி நின்னு ஜெய ஜன்ன கேசவா ஜெய ஜன்ன கேசவா ஜெய ஜன்ன கேசவா அப்படி கத்தி அப்படி தொடைய தட்டி அப்படி கைய சுழட்டினார்னா ட்ரெயினா பின்னால போகும் தெரியுமா? ஐயோ அப்படின்னா ட்ரெயின் எப்படா பின்னாடி போகும்? போச்சே மாமா, படம் ஹிட்டு. இப்ப சொல்லு, ட்ரெயினா கிணறா? கிணறு ஓகே தான்டா மாப்பிள்ள. அது அனுமாரு வங்க கல்லே தாண்டாரு. நீ இந்த சின்ன கிணத்தை தாண்ட மாட்டியா மாமா? டேய் கிணத்தை தாண்ட வழிய சொல்றா. நாளைக்கு பச்சாய் கோயில்ல பெரியப்பா கெடா வெட்டி பொங்க வைக்கிறாரு. நல்லா மூக்க முட்டை கறியை தின்னுட்டு தெம்பாவா. நாளானிக்கு சொல்றேன். அந்த வாயிலா ஜீவன் யாருக்கு தான் என்ன பாவம் பண்ணுச்சு? நீ மட்டும் ஊன்னு சொல்லு பொங்குடி. உன் ஆட்டை நான் காப்பாத்தி வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுறேன். என்ன சொல்ற? நீ கிணத்தை தாண்டிட்டியா? நாளைக்கு உன்னை யார் காப்பாத்த போறானே தெரியல. நீ ஆட்டை காப்பாத்த போறியா? என்னம்மா இன்னைக்கு ஆடு நாளைக்கு நீயா? நம்பி கோயிலுக்கு வந்ததே பெரிய விஷயம்தான். என்னடி நேற்றை விட இன்னைக்கு அளவு கொஞ்சம் கூடுதலா தெரியுது. பவுடர் அடிச்சாக்கும். இப்ப என்ன காரியம் ஆகணும்? ஆமா, பெரிய கலெக்டர் அம்மா இவங்க காக்கா பிடிச்சி காரியம் சாதிக்கிறாங்க. நிஜமா தாண்டி பந்தில உங்களுக்கு நெஞ்சு கறி வைக்கிறீங்க. ரொம்ப குனைக்காத, கழுத்து சுலுக்கிக்க போகுது. என்ன மருமவனே, அத தூக்க முடியலையா? கல்ல தூக்கி பொண்ணை கட்டுற காலமா இருந்தா காலத்துக்கு கல்யாணம் நடக்குது போல. கல்ல தூக்கிட்டாலும் அவருக்கு இன்னும் லுங்கியே ஒழுங்கா கட்ட தெரியாது. ஏண்டே நீ ஏதும் கட்டி விட்டியா? கட்டி விட்டனா இல்லையான்னு கேளுமா. எல்லாம் வாங்க சாமி கும்பிடலாம். முடிஞ்சா? என்னமோ சொன்னாங்க, கோயிலுக்கு போக மாட்டோம் குங்குமம் வைக்க மாட்டோம்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சாமி சொத்தை மட்டும் வந்து திங்குறாங்க. இவனுங்க கொள்கை எல்லாம் கறி சொத்துல குறைஞ்சு போயிரும் போல இருக்கு. பங்காளி முறைக்கு மரியாதை வச்சு கூப்பிட்டுருக்கிறேன். வந்தமா கைய நினைச்சமா கழுவனமா போனமான இருக்கணும். என்ன என்ன வேலைப்பா? போன பக்கமெல்லாம் கோளாறு சொல்றதே உனக்கு ஒரு பொழப்பா போச்சு. மதிச்சு கூப்பிடுற இடத்துல அசிங்கதம் பண்ணாதப்பா. பில்டப்லாம் பலமா இருக்கு. அங்கிள் கிணத்தை தாண்டிடுவானாடா? கிணத்தை தாண்டதுக்கு ஐடியா தரீங்க. அப்படி என்ன தாண்ட ஐடியா தந்த? மாமா இவ்வளவு பெரிய கிணத்தை தாண்டுனா ஒண்ணு நீ சூப்பர் மேனா இருக்கணும், இல்ல ஸ்பைடர் மேனா இருக்கணும், இல்ல நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கணும். அதுவும் இல்லைன்னா சும்மா இருக்கணும். யோ கிணத்தெல்லாம் தாண்ட முடியாது மாமா. என்னடா மாப்பிள்ள இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அப்ப அந்த மாமன் காதல் ஜெயிக்க என்னதான்டா வழி?
ஒரு ஐடியா இருக்கு மாமா. என்ன ஐடியாடா அது? అక్కడే చూడు. பூங்கொடி